வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல். இந்த மசாலா மீன் மசாலாக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர்ஃப்ளை மசாலா, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விட்டு தண்ணியை விட்டு கலந்துக்கணும். இப்போது ஒவ்வொரு மீனாக எடுத்து மசாலாவில் தடவி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து வச்சிட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு அரிசி மாவு, அப்போ தான் நல்லா பொறுப்பாக இருக்கும் மீன் வறுக்கிறதுக்கு. அரிசி மாவும் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் எண்ணெயை விட்டு கொஞ்சம் புரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தட்டில் காத்தாடுற மாதிரி மசாலா அப்போ தாங்க நல்லா வரும். எடுத்து வச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோவை. அப்போ தான் தொடர்ந்து பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ மசாலா ஊறிடுச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டோம். அடுத்தது இப்போ நாங்கள் வறுத்து எடுத்துக்கலாமா? பாருங்கள், கடாயில் போட்டு இப்போ மீனை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் வறுக்கும்போது தூரமாக நிற்கலாங்க, சில பிடிக்கும். இஞ்சி பூண்டு தாங்க மசாலாவில் போடும்போது கொஞ்சோண்டு தாங்க போட்டேன். ஏன்னா மீன் நிறைய போட்டால் பட்டு பட்டுன்னு வெடிக்கும், திருப்ப முடியாது. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.